இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர், பெரியவர், மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மளை உற்சாகப்படுத்தி உருவாக்கி நம்மை காண்கிற காப்பாற்றுகிற வார்த்தையே தேவனுடைய வார்த்தை தான். இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். எபேசியர் 2:8 இப்படி படிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. விசுவாசம் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு இருந்த சாயலை இழந்து விட்டார்கள். ஜீவ ஆத்மாவாக இருந்தவர்கள் செத்த ஆத்மாவாக மாறிவிட்டார்கள். இயேசு வந்தார், தம்முடைய ஜீவனை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்புல தேவனுடைய சாயலை மீண்டுமாக நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்போ மனிதன் பாவத்துல மரித்து விட்டான். பாவம் செஞ்சதுனால மரிச்சிட்டான். அவனுக்கு இருந்த மூச்சு போயிடுச்சு, அவனுக்கு இருந்த சுவாசம் போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே இயேசு வந்தார், ஜீவனை கொடுத்தார். எந்த பாவத்துல மரித்து போனானோ அந்த இடத்துல இருந்து அவனை ஜீவன் கொடுத்து உயிரோடு அவரை எழுப்பினார். இயேசுவினுடைய சுவாசத்தை கொடுத்தார். அதற்கு பேர் தான் விசுவாசம். விண்ணுலகத்தினுடைய சுவாசம் விசுவாசம். இயேசுதான் அந்த விண்ணுலகத்தினுடைய சுவாசம், மூச்சு. அப்போ அந்த விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்றதற்கு காரணம் நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. விண்ணுலகத்திலிருந்து இயேசு வந்தார், அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். அதன் வழியாக, அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ விசுவாசம் என்பது நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயம் கிடையாது, அது கடவுளுக்குள்ள இருக்கிற காரியம். அதன் வழியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விண்ணுலகத்தின் சுவாசத்தை தேவன் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார், இந்த மண்ணான மனுஷனுக்குள்ள. அதுதான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய படிப்பு, உயர்வு, நம்மளுக்கு இருக்கிற பலன், செல்வாக்கு, நம்மளுக்கு இருக்கிற குடும்பங்கள், உறவுகள், இது எதுவுமே நம்மால் உண்டானது கிடையாது. எல்லாம் இயேசுனால் உண்டாயிருக்கிறது. அந்த சுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால இவைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ற அந்த நிஜம், அந்த எண்ணம், யோசனை தான் விசுவாசம். அப்போ நம்மளால முடியாத காரியம் விசுவாசத்தினால முடியும். அந்த விசுவாசம் தேவனுடைய மூச்சு, சுவாசம். அவரால் எல்லாம் கூடும். அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் சாதிக்க முடியல, எதெல்லாம் அடைய முடியலன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மால், உங்களால் உண்டானது கிடையாது. இது கடவுளுடைய ஈவு, அவருடைய பரிசு, அவருடைய மூச்சு, சுவாசம். அதுதான் நம்மளுக்குள்ள இருக்குது. மண்ணான மனுஷனுக்குள்ள விண்ணுலகத்தினுடைய சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் சுவாசம் அல்ல, விசுவாசம் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் விசுவாசத்துல வாழ்வதற்கு, எல்லா காரியங்களையும் ஜெயமாய் பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாளாண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதன்படி, அதன் மூலமாக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். இன்றைக்கும் தேவனுடைய ஜீவன் பரிபூர்ணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்.